ஏன் தான் இவ்வளவு சீக்கிரம் 7 மணி ஆயிடுதோ புரியல. என்ன இது, எல்லா பொருளும் இப்படி கீழே கிடக்குது. இதுவும் விழுந்திருக்கு, எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. ஒருவேளை மருமகனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? மருமகனை கிட்னாப் பண்ணிருப்பாங்களா? அன்னைக்கு நண்டு லக்கர் மக்கர் கட்டர் பட்டர் காஜு பாஜு. நான் தான் சாச்சா. மருமகனே, காலையில நான் எழுந்து பார்க்கும்போது ரூமுடைய நிலைமைய பார்க்கும்போது, அட மாமா, எனக்கு கிளாஸஸ்க்கு லேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதனாலதான் அவசரத்துல. இப்ப புரிஞ்சதா? இதுதான் நடந்துச்சு. டேய் மருமகனே, இவ்வளவு காலங்காத்தால எந்த கிளாஸ்க்கு போன? தெரியாதா? என்னோட கும்ஃபு கிளாஸஸ். அடடா மருமகனே, பிரமாதமா பண்றியே. இது எல்லாமே கும்ஃபு அங்கிள் கத்து கொடுத்ததுதான். அவரு அந்த கும்ஃபு எவ்வளவு அழகா கத்து கொடுப்பாரு தெரியுமா மாமா? ஸ்னேக் ஸ்டைல். பிரமாதம் கும்ஃபு மாமா. இந்த மருமகன் சாச்சாவை மறந்தே போயிட்டான். இப்ப குங்ஃபு சாச்சுவை பத்தி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். பத்திஜா என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அவனை எதுக்காக கிட்னாப் பண்ணணும்? அட பிங் பாங் மாஸ்டர், விஷயம் என்னன்னா நீங்க அவனை ஈஸியா தோக்கடிச்சிருவீங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க அவனை பிடிச்சு வைக்கிறதுக்குள்ள நாங்க மியூசியம்ல இருக்கிற பிரான்ஸ் பெயிண்டிங்க திருடிடுவோம். ஆமா, அந்த பெயிண்டிங் ஃபண்டூஷ் நகருக்கு ஒரே ஒரு நாள் தான் வரப்போகுது. ஆமா, அப்படின்னா நீங்க அவனை இங்க கூட்டிட்டு வந்தாகணும். பிங் பாங் மாஸ்டர், புரிஞ்சுது, ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இந்த குங்ஃபு சாச்சா மாதிரி ஆகணும்னா நான் என்னென்ன உடைக்கணும், எவ்வளவு அடி வாங்கணும்னே தெரியலையே. கோஜி சிங்கோட இந்த ஸ்பிரிங் ஷூவை பயன்படுத்தி அந்த குங்ஃபு சாச்சுவை விட இந்த சாச்சு தான் பெஸ்டான சாச்சுன்னு மருமகனுக்கு நான் காட்ட போறேன். மாமா, ஹாய் மாமா. உங்களுக்கு ஒன்றும் ஆகல மாமா? உங்களுக்கு அடியில எதுவும் படல? அட இல்ல, குங்ஃபு சாச்சாவுக்கு ஒண்ணும் ஆகாது. மாமா, கும்ஃபு இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. கும்ஃபு அங்கிள் எனக்கு எவ்வளவு நல்லா கத்து கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்கு காட்டுறேன். அதுல மருமகனே பிரமாதம், நீ கலக்கிட்டடா. மருமகனே, இந்த ஐஸ் என்ன ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. மாமா பயப்படாதீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். இந்த ஐஸ் என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கு? என்னோட ஐஸ் வண்டியில பிரேக் இல்ல, தயவு செஞ்சு உங்க வண்டியை நிறுத்துங்க. டேய் மருமகனே, என்னை காப்பாத்து. நான் வந்துகிட்டு இருக்கேன் மாமா. பத்திஜா, பாத்தியா டோல்கே, இவனை பிடிக்கிறதுக்காக பிங் பாங் நம்மள நெட் கொண்டு வர சொல்லி சொன்னா, இப்ப இவனை நெட் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான்.
மருமகனே, நீ இருக்கிற வரைக்கும் சாச்சாவுக்கு ஏதாவது ஆகுமா என்ன? ஆனா இங்க ஒரு நெட் இருந்துச்சு, அது எங்க போச்சு? அட பத்திஜா, இது என்னோட நெட்டுப்பா. 2 பேர் இது என் கடையில இருந்து திருடிட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்கள திருடங்களா? ஆமா, அவங்க திருடங்க தான். நல்ல வேளை இப்பயாச்சும் பொருள் கிடைச்சது. தேங்க்யூ வெரி மச் பா. ஸ்பெஷல் ட்ரைனிங் இப்ப உடனே இங்க வந்தாகணும். மாமா, கும்ஃபு அங்கிள் ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கூப்பிட்டிருக்காரு. ஆனா மருமகனே, நம்ம 2 பேரும் சுத்த போறதா தானே இருந்தது. இப்ப வேணா மாமா, அப்புறமா பாத்துக்கலாம். பை. இந்த கங்ஃபு சாச்சா வந்ததுல இருந்து மருமகன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. அப்படி இந்த கங்ஃபு சாச்சா என்ன ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறாருன்னு நானும் தான் பாக்குறேன். வெளியே உள்ளன்னு எல்லா இடத்துலயும் வலை போட்டு வச்சிருக்கேன். இந்த பத்திஜா எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாத்துடுறேன். நீங்க அவனை அடிச்சு துவச்சு அப்படியே ஜன்னல் வழியா தூக்கி போட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க. நாங்க அவனை அப்படியே அழகா கேட்ச் பண்ணிப்போம். ஆமா சீச்சே, அது வரைக்கும் நாம மியூசியம்ல நிம்மதியா திருடலாம். பத்திஜா வந்துட்டான். டேக் யுவர் பொசிஷன்ஸ். பத்திஜா, இன்னைக்கு உன் ட்ரைனிங்கோட கடைசி நாள். இதுதான் நான் உனக்கு வைக்கிற கடைசி டெஸ்டும் கூட. இப்ப நம்ம ஃப்ளையிங் கிக் பண்ணுவோம். ரெடி பத்திஜா, ஜம்ப். என்னை எங்க வந்து மாட்டி விட்டுட்டீங்க? நான் என்ன மீனா இப்படி வலை போட்டு பிடிக்கிறீங்க? இந்த கும்ஃபு அங்கிள் எதுக்காக என்ன இவ்வளவு வேகமா அடிச்சாரு? அப்படி அடிச்சு நான் ஏன் வெளியில போய் வரல? ஓ அப்படியா? இந்த கும்ஃபு அங்கிளோட சேர்ந்து டங்கர் டோல்கி என்ன பிடிக்க பாக்குறாங்களா? அதான் விஷயமா? என்ன ஆனாலும் சரி, இவங்க வலையில மாட்டவே கூடாது. நீ எல்லா ஆபத்துக்கும் தயாரா இருக்கணும். உள்ள ரூம்ல உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். யாரோட தலையில என்ன எழுதிருக்கோ அவங்களுக்கு அது மட்டும்தான் கிடைக்கும். வாயை மூடிட்டு இங்கே கிடைச்சாச்சா இந்த இடத்தை விட்டு நீ நகரவே கூடாது. ஆக்சுவலி எங்க பிளான் படி பத்திஜா தான் கூட இருந்திருக்கணும். ஆனா நீ எங்க நடுவுல வந்துட்ட. ஒரு பிரச்சனை இல்ல டோல்கே. உள்ள பிங் பாங் இந்நேரம் பத்திஜாவா புடிச்சு வச்சிருப்பாரு. வா போலாம். மருமகனுக்கு என்ன ஆச்சு? பத்திஜா ஸ்டார்ட். ஏய் பிங் பாங் மாஸ்டர், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? டைம் வேற போயிட்டே இருக்குதுப்பா. நீங்க வச்சிருக்க ஒவ்வொரு நெட்டையும் நீங்க வீணாக்கிட்டே இருக்கீங்க. எப்படியாச்சும் இந்த வலையில இருந்து வெளியே வரணும். இவ்வளவு நேரம் நம்ம கண்ணாமூச்சி ஆடினது போதும். பத்திஜா, நீ என்கிட்ட இப்போ நேரடியா மோதியே ஆகணும். டங்கர் டோல்கி, இந்த கும்ஃபு வலையை என்ன பிடிக்க முடியாது. உங்களால திருடவும் முடியாது. ஏன்னா பந்தங்குனி மேடம் ஏற்கனவே அங்க ஃபோர்ஸோட ரெடியா இருக்காங்க. கேட்டிங்களா பிங் பாங் மாஸ்டர்? இதுக்கப்புறம் எங்களால மியூசியம்ல திருட கூட முடியாது. ஓ மியூசியம், தேங்க் யூ. ஹலோ பந்தங்குனி மேடம், நீங்க ஸ்ட்ரைட்டா மியூசியமுக்கு போயிருங்க. நான் இவங்கள பாத்துக்கிறேன். சிச்சே, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். பத்திஜா திரும்பவும் நம்மள ஏமாத்திட்டான். மியூசியம் பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. Oh yeah. Yeah. Oh yeah. Yeah. Oh yeah. Oh yeah. Oh yeah.
அடிச்சா நீ தான் மாட்டிப்ப. என்ன சரிதானே மாமா? அட ஆமா மருமகனே.